Hi friends, welcome back to Varsha Miss YouTube channel. இன்னைக்கு நம்ம B.Ed first year second semesterல இருக்க environmental education subject பார்க்க போறோம். அதுல வர unit 1 இந்த வீடியோவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். மீனிங் ஆஃப் என்விரான்மெண்ட் இல்லைனா கான்செப்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் எது கேட்டாலும் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட் என்விரானர் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு. அதோட மீனிங் சரௌண்டிங். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சரௌண்டிங்கை ரெஃபர் பண்ணுது. இந்த பர்சன், அனிமல், பிளான்ட்ஸ், ஸ்டோன், மவுண்டைன், ரிவர் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சரௌண்டிங்கை என்விரான்மெண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட் வந்து லிவிங் நான் லிவிங் ரெண்டுமே இந்த என்விரான்மெண்ட்குள்ளே தான் இருக்குது. லிவிங் அப்படிங்கிறத பயோட்டிக்னு சொல்லுவோம், நான் லிவிங் அப்படிங்கிறத ஏபயோட்டிக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அதில் வந்து செக்ஷன் 2A என்விரான்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்ட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? இந்த வாட்டர், ஏர், லேண்ட் இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் தானே. அப்போ இதை வந்து நம்ம நான் லிவிங் திங்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த நான் லிவிங் திங்ஸுக்கு வந்து ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அதர் லிவிங் ஆர்கானிசம் இது எல்லாமே லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசம்க்கும் நான் லிவிங் ஆர்கானிசம்க்கும் இருக்க இன்டர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத தான் வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இதுதான் ப்ராப்பர் டெஃபினிஷன் என்விரான்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். காம்பனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டை பார்ப்போம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஃப்ளோ சார்ட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் ஈஸியாக இந்த கொஷினை வந்து அட்டென்ட் பண்ணிட முடியும். நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபுல் வியூ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஒரு ஃபுல் வியூ. இப்போ நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் வந்து பார்க்கலாம். இது வந்து 2 டைப்ஸ் வந்து இருக்குது. மேஜர் டைப்ஸ் நேச்சுரல் என்விரான்மெண்ட் ஒன்று, மேன்மேட் என்விரான்மெண்ட் ஒன்று. நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கு கீழே பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட், ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் வருது. பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட்டை வந்து பயோட்டிக் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை ஏபயோட்டிக் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். மேன்மேட் என்விரான்மெண்ட்டுக்கு கீழே கல்ச்சுரல் என்விரான்மெண்ட் வருது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட் ஆர் பயோட்டிக் என்விரான்மெண்ட்டுக்கு கீழே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டெரஸ்ட்ரியல், இன்னொன்று வந்து அக்வாட்டிக். இந்த டெரஸ்ட்ரியலுக்கு கீழே வந்து 3 சப் கிளாஸஸ் வந்து இருக்குது. ஒன்று ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர்னு சொல்லலாம், இல்லை ஃப்ளோரா, ஃபௌனா, அதர்ஸ்னு சொல்லலாம். இது ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். ப்ரொடியூசர்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளான்ட்ஸ், ட்ரீஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே ப்ரொடியூசருக்கு கீழே வரும். கன்சியூமர்ஸ்க்கு கீழே வந்து இந்த பிளான்ட்ஸை சாப்பிடக்கூடியதை கன்சியூமர்னு சொல்லுவோம். இந்த கன்சியூமர்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி கன்சியூமர்ஸ் இருக்குது. பிரைமரி எக்ஸாம்பிள் வந்து ரேட் எடுத்துப்போம். செகண்டரி கன்சியூமருக்கு நம்ம ஸ்னேக் எடுத்துப்போம். டெர்ஷரி கன்சியூமருக்கு ஈகிள் எடுத்துப்போம். இது வந்து ஒரு ஃபுட் செயின் மாதிரி தான் போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட் டீகம்போசருக்கு எக்ஸாம்பிள் மஷ்ரூம், ஃபங்கை, பாக்டீரியா அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம். அதே மாதிரி தான் ஃப்ளோரா அப்படின்னா பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ். ஃபானா அப்படிங்கிறது அனிமல்ஸ், மேமல்ஸ் எல்லாம் ஃபானாக்கு கீழே வரும். அதர்ஸ்க்கு கீழே அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வரும். நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு கீழே வர்றது அக்வாட்டிக் அனிமல்ஸ். அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருக்கலாம், மெரைன் சால்ட் வாட்டர்லையும் இருக்கலாம், எஸ்டுரைன்லையும் இருக்கலாம். எஸ்டுரைன் அப்படிங்கிறது போத் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர், போத் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர் மிக்ஸ் ஆகிற, இண்டல்ஜ் ஆகிற இடம் தான் வந்து எஸ்டுரைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எஸ்டுரைனுமே வந்து ஃபுட் செயின் மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டுரைன்ஸில் வந்து ஆல்கே இருக்குது, பாசம் இருக்குது. அப்படின்னா அந்த ஸ்மால் ஆல்கே வந்து ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிடும். அந்த ஸ்மால் ஃபிஷ்ஷஸை பிக் ஃபிஷ்ஷஸ் இல்லைனா டக், கொக்கு, நாரை இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்து சாப்பிடுது. இதுவுமே வந்து ஒரு ஃபுட் செயின் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட். ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு கீழே 4 சப்டிவிஷன்ஸ் வந்து வருது. இந்த 4 சப்டிவிஷன்ஸும் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியருங்கிறது லேண்ட் மாஸ். லேண்ட் மாஸில் என்னென்ன இருக்கும்? சாலிடான, ரிஜிடான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே லேண்ட் மாஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராக்ஸ், மவுண்டைன்ஸ், ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் லேண்ட் இது எல்லாமே லித்தோஸ்பியருக்கு கீழே வருது. நெக்ஸ்ட் ஹைட்ரோஸ்பியருக்கு கீழே, ஹைட்ரோ அப்படிங்கிற அர்த்தமே வாட்டரை தான் டினோட் பண்ணுது. ஹைட்ரோஸ்பியருக்கு கீழே இந்த ஓஷன் வாட்டர், ரிவர் வாட்டர், பாண்ட் வாட்டர் இது எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஏர் அப்படிங்கிறது கிளவுட்ஸ். எர்த்துக்கு நியராக இருக்கக்கூடிய சர்ஃபேஸை தான், அட்மாஸ்பியரை தான் வந்து ட்ரோபோஸ்பியர் சொல்றோம். நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கடுத்து மீசோஸ்பியர், தென் தெர்மோஸ்பியர் அண்ட் ஃபைனலாக இருக்கிறது எக்ஸோஸ்பியர். நான் இங்கே டிஸ்டன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. எர்த்துக்கு நியராக இருக்கிறது ட்ரோபோஸ்பியர், அங்கே ஹாட் ஏர் பலூன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் பிளெயின்ஸ், ஏரோப்ளேன்ஸ் வந்துருக்கும். மீசோஸ்பியரில் வந்து இந்த எரிகல் மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். தெர்மோஸ்பியரில் சேட்டலைட்ஸ் இருக்கும். எக்ஸோஸ்பியரில் ஸ்பேஸ் ஷிப்ஸ் வந்து இருக்கும். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா எர்த்துக்கு அடுத்து டிஎஸ்எம்டிஇ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பயோஸ்பியர் அப்படிங்கிறது இந்த 3மே வந்து இருக்கும். ஒன்று லேண்ட் ஏரியா, வாட்டர் ஏரியா, ஏர் ஏரியா இது எல்லாமே வந்து இருக்கிறதா பயோஸ்பியர். நெக்ஸ்ட் ஒன் வந்து மேன்மேட் என்விரான்மெண்ட், கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ
ஐடி, எக்கனாமி, பாலிடிக்ஸ். கல்ச்சுரல் என்விரான்மெண்ட் கீழே சொசைட்டி. ஃபர்ஸ்ட் சொசைட்டி அப்படிங்கிறதும் வந்து ஒரு மேன்மேட் என்விரான்மெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட் கம்யூனிட்டி, ரிலீஜியன், இதெல்லாமே வந்து சொசைட்டி கீழே வரும். நெக்ஸ்ட் எக்கனாமிக்கு கீழே வந்து அப்பர் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், இதெல்லாமே வந்து எக்கனாமிக் கீழே வரும். பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஹைரார்கியல் கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து பாலிடிக்ஸுக்கு கீழே வரும். இது எல்லாமே வந்து மேன்மேட் என்விரான்மெண்ட்டுக்கு உள்ள எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம கான்செப்ட், மீனிங் ஆஃப் என்விரான்மெண்ட் பார்த்துட்டோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் ரெண்டுமே ஒரே கொஸ்டின் மாதிரி தான் இருக்கிறதுனால ரெண்டுமே பார்த்துட்டோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. என்ன கொஷின் வேணாலும் அட்டன் பண்ண முடியும். என்விரான்மெண்ட்டோட டெஃபினிஷன் எல்லா கொஷினுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ், என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட், எக்காலஜிக்கல் இன்டெலிஜென்ட், எக்காலஜிக்கல் சென்சிட்டிவிட்டி, இந்த நாலுமே மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் வரும். இதுவும் எப்படி ஈஸியாக எழுதுறது, ஈஸியாக படிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். பார்ப்போமா? என்விரான்மெண்டல் அவேர்னஸ், என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட், இந்த ரெண்டுக்குமே இன்ட்ரோடக்ஷனும் என்விரான்மெண்டல் ப்ராப்ளமும் ஒன்று தான். இன்ட்ரோடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காட்ஸ் கிஃப்ட் போட்டுக்கோங்க. காட்ஸ் கிஃப்ட் அப்படிங்கிறது இந்த என்விரான்மெண்ட், இந்த எர்த் அப்படிங்கிறது வந்து ஒன்று தான் வந்து லிவிங் பிளானட். அது அப்போ காட்ஸ் கிஃப்ட் தானே. குட் திங்ஸ் என்விரான்மெண்ட் கேவஸ், ஷெல்டர், நம்ம தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கு, ஃபுட், நம்ம எனர்ஜி எஜிடைஸ்டாக இருக்க ஃபுட் கொடுத்துருக்கு, ஏர், நம்ம சர்வைவ் ஆகிறதுக்கு ஏர் கொடுத்துருக்கு. இது எல்லாமே என்விரான்மெண்ட் நம்மளுக்கான கொடுத்த விஷயங்கள். நம்ம அதை எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறோம்? ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு வாட்டர் யூஸ் பண்ணுறோம், ஃபியூவல் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட், எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறோம்? வாட்டர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக டேப்பை ரொம்ப நேரம் திறந்து விட்டுருக்கிறது. நெக்ஸ்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கார் பூலிங் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இண்டிவிஜுவல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் நம்ம என்விரான்மெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், குளோபல் வார்மிங், பொல்யூஷன், ஓவர் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், பிளாஸ்டிக் யூசேஜ். குளோபல் வார்மிங், பொல்யூஷன் வந்து ஏர், வாட்டர், லேண்ட் பொல்யூஷன் சொல்கிறோம். ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸே வந்து பிளான்ட்டு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான். அதுலேயே நம்ம ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி கண்டாமினேட் பண்ணிடும். இது வந்து மெனி டிசீசஸ்க்கு நம்ம லீட் பண்ணுது. பிளாஸ்டிக் யூசேஜ்னால லேண்ட் ஃபில்ஸ் எல்லாம் ஏற்படுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். இங்கே இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் மட்டும்தான் டிஃபர் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் அவேர்னஸ், எனர்ஜி கன்சர்வேஷன், ரிசோர்ஸ் ப்ரிவென்ஷன், ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷன், ஹார்மோனியஸ் சரௌண்டிங். எனர்ஜி கன்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ எனர்ஜி கன்சர்வ் பண்ணாதான் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அந்த எனர்ஜி வந்து நம்ம கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சோலார் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு, ரிசோர்ஸஸ் ப்ரிவென்ஷன், மினரல்ஸ், ஓர்ஸ், இந்த மாதிரி கனிம வளங்களை தான் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து நமக்காக மட்டுமே எல்லா ரிசோர்ஸையும் யூஸ் பண்ணாமல் இனி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ப்ரிவென்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷன். ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷனை பற்றி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த எல்லா ரிசோர்ஸையும் எனர்ஜியும் வந்து கன்சர்வ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சாதான் நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் நம்மளோட ஃபியூச்சருமே வந்து ஒரு சேஃபான ஹேண்ட்ஸில் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஹார்மோனியஸ் சரௌண்டிங், நம்ம செல்ஃபிஷ்னஸாக யோசிக்காமல் நம்மளுக்கு மட்டுமே எல்லா ரிசோர்ஸஸும் கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சோம்னாலே ஹார்மோனியஸ் சரௌண்டிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட், என்னென்ன மீன்ஸ் ஆஃப் அவேர்னஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். நியூஸ் பேப்பர், மேகசின், மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட், உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன மீடியா மூலியமாக நீங்கள் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அது எல்லாமே இங்கே வந்து எழுதலாம். இதுதான் வந்து என்விரான்மெண்டல் அவேர்னஸ். நெக்ஸ்ட், என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட் பார்க்கலாம். என்விரான்மெண்டல் ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே வந்து சேம் தான். ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்கள் தான் இருக்குது. இந்த தேர்ட் பாயிண்ட் மட்டும் என்விரான்மெண்டல் ஆட்டிடியூடில் மாறுது. என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட்கான டெஃபினிஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கும் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கும் உள்ள எத்திக்கல் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதா வந்து என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட். இந்த என்விரான்மெண்டல் ஆட்டிடியூடில் ரெண்டு மேஜர் டைப்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஃபேவரிசம், நெகட்டிவ் ஆட்டிடியூட் டிஸ்ஃபேவரிசம் டு த என்விரான்மெண்ட். இதை வந்து நீங்கள் தனித்தனியாக ஹெட்டிங் போட்டு கூட எழுதலாம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். நெகட்டிவ் ஆட்டிடியூட் தனியாக டிஃபைன் பண்ணி அதுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ரைட் இட் எலாபரேட்லி. இப்போ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கீழே வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது, பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு, நிறைய ட்ரீஸ் க்ரோ பண்ணால் தான் வந்து ரெயின்ஃபால் இருக்கும், ஒரு க்ரீனர் என்விரான்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் ஆட்டிடியூடில் வந்து அந்த டீஃபாரஸ்டேஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஈகோயிஸ்டிக் பிஹேவியர்,
எனக்கு மட்டும்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் ஈகோயிஸ்டிக் பிஹேவியர். நோ கன்சர்ன், எப்படியோ போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்காம நம்ம என்விரான்மெண்ட்டை மேலே ஒரு கன்சர்ன் எடுத்துக்கணும், ஒரு அக்கறை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. டைம் ஷார்ட்டேஜ், நம்ம அவசரமாக வந்து பணத்துக்கு பின்னாடியே ஓடாமல் என்விரான்மெண்ட்டோட நல்லதையும் நம்ம கருத்தில் வந்து வச்சுக்கணும். செல்ஃபிஷ்னஸ், அகெயின் எனக்கு மட்டும்தான் இது எல்லாமே எல்லா ரிசோர்ஸஸும் வேணும் அப்படின்னு நினைக்காம நமக்கு தேவைப்படாததை தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறதும் வந்து இம்பார்ட்டண்ட் என்விரான்மெண்டல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் எக்காலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் பார்க்க போகிறோம். எக்காலஜிக்கல் இன்டெலிஜென்ஸுக்குமே இன்ட்ரடக்ஷனில் வந்து காட்ஸ் கிஃப்ட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எக்காலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்விரான்மெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் இருக்கிறதா வந்து எக்காலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட்டு எக்கோசிஸ்டம், செகண்ட் பாயிண்ட் இன்ட்ரடக்ஷனுக்கு அடுத்து எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா லிவிங் ஆர்கானிசம்க்கும் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் தான் வந்து எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். பயோட்டிக் எக்கோசிஸ்டம், ஏபயோட்டிக் எக்கோசிஸ்டம் ரெண்டு இருக்குது. பயோட்டிக் கீழே பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை. ஏபயோட்டிக் எக்கோசிஸ்டம்க்கு கீழே டெம்பரேச்சர், ஏர், வாட்டர், இந்த மாதிரி ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஏபயோட்டிக் எக்கோசிஸ்டம்க்கு கீழே வரும். முன்னாடியே பார்த்த பாயிண்ட்ஸ் தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓவரால் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாமே. நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்காலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், இதுதான் வந்து மெயின் டாபிக். ஒரு வேளை 5 மார்க்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதேவே நிறைய எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை எனக்கு இன்னுமே பேஜஸ் வேணும் அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷன், எக்கோசிஸ்டம்னா என்ன, அதுக்கப்புறம் எக்காலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் போய் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை இதுதான் மெயின் பார்ட், நான் மெயின் பார்ட் மட்டும் எழுதினாலே போதும்னு நினைக்கிறவங்க இந்த பார்ட் மட்டும் எழுதினாலே போதும். இது நான் ஜஸ்ட் ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக எலாபரேட் பண்ணி தான் எழுதணும், இதே மாதிரி எழுதக்கூடாது. ஃபுல்லாக எலாபரேட் பண்ணி, இது வந்து படிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான், இது எலாபரேட் பண்ணி எழுத வேண்டியது பாயிண்ட் வைஸ் எழுதுங்க முக்கியமாக. நெக்ஸ்ட்டு எக்காலஜிக்கல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டேஞ்சர் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வருது அப்படின்னா சென்சார்ஸ் வச்சு நம்ம சென்சார்ஸ் வச்சுருக்கோம் வைங்க. அப்போது இந்த டேஞ்சர் நமக்கு வருது அப்படின்னு ஹியூமன் பீயிங்ஸ்னால கெஸ் பண்ணிக்க முடியும். அந்த டேஞ்சருக்கு தகுந்த மாதிரி ஷீல்டாக ப்ரொடெக்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் இதுவே ஒரு பிளானட் எர்த்துக்கு வந்து தெரியுமா, எனக்கு இந்த டேஞ்சர் வருது, நான் இந்த மாதிரி எனக்கு சென்ஸ் வந்து பண்ணியிருக்கேன், அதனால நான் ஷீல்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சென்ஸ் எல்லாம் வந்து பிளானட் எர்த்துக்கு கிடையாது. அந்த கன்சர்னை நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தான் வந்து அந்த பிளானட் எர்த் மேலே வந்து காட்டணும், நம்ம தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் அந்த அடுத்த பாயிண்ட்ல அதான் கொடுத்துருக்காங்க. ஹியூமன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த பிளானட் எர்த்தோட பெயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பேர் தான் வந்து எக்காலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ ஸ்டோரி எழுதிக்கோங்க. இந்த ட்ரீ ஸ்டோரியில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீக் வுட் இல்லைனா ஒரு ஃபியூவலாக யூஸ் பண்ணுறக்கூடிய வுட்டே இருக்குது அப்படின்னா அந்த வுட் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். இப்போ ஃபர்னிச்சர் செய்கிற கழிக்கிறோம், இல்லை அப்படின்னா ஒரு அழகு பொருள் சேருக்கு அழிக்கிறோம், நமக்கு தேவையே இல்லாத பொருள் சேருக்கு அழிக்கிறோம் அப்படின்னா இனி ஃபியூச்சரில் நம்மளுக்கு அந்த பொருள் கிடைக்காது. ஒன்று நம்ம அதை டீஃபாரஸ்டேஷன் பண்ணணும்னா அது 2 மடங்கு அதை வந்து பிளான்டேஷன் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட். அதை தான் எக்காலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். அதற்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு எக்காலஜிக்கல் சென்சிட்டிவிட்டி. எக்காலஜிக்கல் சென்சிட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பத்தி, ஒரு சென்ஸ் இருக்கணும். அதுதான் இந்த மெயின் டெஃபினிஷன்ல எழுதிக்கோங்க. த எம்பத்தி எபிலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் டு டேக் கன்சர்ன் அபவுட் த என்விரான்மெண்ட்ஸ் வெல்ஃபேர். என்விரான்மெண்ட்டை பற்றி அக்கறை எடுத்துக்கிறோம்ல, அந்த எம்பத்தி இருக்கும்ல, ஐயோ நம்ம இதை செஞ்சால் மதத்துக்கு வலிக்கும், போர்வெல்ஸ் பண்ணால் கிணறு இது வெடி வச்சா வந்து பிளானட் எர்த்துக்கு வலிக்கும் அப்படிங்கிற ஒரு எம்பத்தி வந்து நமக்கு, அந்த ஒரு எம்பத்தி இருக்குல்ல, ஒரு சென்ஸ் இருக்குல்ல, அதை தான் வந்து எக்காலஜிக்கல் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு வேளை நிறைய பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எழுதலாம். இது ஒன்று தான் எழுதணுங்கிறதெல்லாம் கிடையாது, நிறையவே எழுதலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் வந்து அதே காட்ஸ் கிஃப்ட் பாயிண்ட். ஒரு வேளை இந்த கொஷின் 4மே ஒரே கொஷினில் கேட்குறாங்க அப்படின்னா இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஒருவேளை இந்த ஒரு கொஷின் மட்டும் கேட்குறாங்க 5 மார்க்கில் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்டை எழுதுங்க. சென்ஸ் மேக்ஸ் ஆக்ஷன். நமக்கு ஒரு வேளை அந்த சென்ஸ் இருந்தால் தான் நம்மளால ஆக்ஷன்ஸில் காட்ட முடியும். நமக்கு அந்த அக்கறையே இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு இருப்போம். அந்த அக்கறை இருந்தால் தான் அது மேலே ஒரு ஆக்ஷன் எடுப்போம். கரெக்டாக அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி வந்து நமக்கு இருக்கணும் என்விரான்மெண்ட் மேலே. எக்காலஜிக்கல் சென்சிட்டிவிட்டி மெயின் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். எக்காலஜிக்கல் சென்சிட்டிவிட்டி என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். அப்போது நம்ம பிஹேவியரில் நம்ம பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறோம். நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து நம்ம பிஹேவியரில் டெவலப் பண்ணுறோம். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வச்சு என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவிட்டி. என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம், நம்ம பிஹேவியரில் பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வரோம். அந்த பாசிட்டிவ் சேஞ்சஸை வச்சு என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறோங்கிறது தான் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவிட்டி. இதில் இனிஷியேட்டிவ்ஸ் இல்லைனா டைமென்ஷன்ஸ் வந்து இருக்குது பார்த்துக்கோங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஏகத்தட்டம் வேஸ்ட் எல்லாமே இல்லாமல் இருந்துட்டாலே நம்ம பொல்யூஷன்லேருந்து ப்ரிவெண்ட் ஆகிக்கலாம்.
வேஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் ஃபில்ஸ் எவ்வளவோ பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பிளாஸ்டிக் இல்லைனாலே லேண்ட் பொல்யூஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா? அடுத்தது வந்து கன்சர்வேஷன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஷவர் எடுத்துக்கிறதுக்கு பொதுவாக பக்கெட் வாட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அங்கே நம்ம தண்ணியை வந்து அட்லீஸ்ட் ஒரு மக்காவது சேவ் பண்ணியிருப்போம்ல, சிறுதுளி பெருவெள்ளம். அப்போ வந்து கன்சர்வேஷன் வந்து பண்ணணும். அடுத்து எம்பத்தி, இந்த பிளானட் ஏர்த்துக்கு வலிக்குங்கிற எம்பத்தி இருக்கணும். நெக்ஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிளாஸ்டிக் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக எக்கோ ஃப்ரெண்ட்லி பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய அந்த பாக்கு தட்டம், அதுக்கப்புறம் இலை வாழை இலை இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வந்து இருக்கணும். இது எல்லாமே வந்து இந்த 4மே சிமிலர் தான். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக படிச்சிட்டோம். அடுத்தது ஸோ இந்த 4மே பார்த்துட்டோம். அடுத்தது வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன்னா என்ன, ஃபோக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், கோல்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் ப்ளஸ் எய்ம்ஸ். ஒரு 2 எய்ம்ஸ் இருக்குது, அது மட்டும் பார்ப்போம். இதுவும் குட்டி குட்டியாக தான் இருக்கும் அண்ட் மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்கும். நீட் அண்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்கோப் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷனையும் லாஸ்ட்டில் பார்ப்போம். அதுவுமே கிட்டத்தட்ட சேம் டாபிக்ஸ் தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்கும்ல, அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து தரணும், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் சொல்லி தருவாங்க, எஜுகேஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஓகேவா? என்விரான்மெண்டல் எஜுகேஷன் இஸ் அ ப்ராசஸ் தட் அலவுஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் டு என்கேஜ் இன் ப்ராப்ளம் சால்விங். நெக்ஸ்ட்டு ஃபோக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஃபோக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், கோல்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ், எய்ம்ஸ், இந்த 4 பார்க்க போகிறோம். ஃபோக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், கோல்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ், எய்ம்ஸ், இந்த 4ம் ஈஸியாக பார்க்க போகிறோம். ஃபோக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரியல் வேர்ல்டு அண்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட் இருக்கும்ல, ரியல் லைஃப் வேர்ல்டுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ரியாலிட்டி மேலே ஒரு அக்கறை இருக்கும், கன்சர்ன்கிறது ஒரு அக்கறை. அவங்களுக்கு என்னன்னே தெரில, வெறும் எஜுகேஷனாக மட்டும் கொண்டு போகிறோன்னா அவங்களுக்கு அந்த கன்சர்ன் வருமானு சொல்ல முடியாது. அப்போ ரியல் லைஃப் வேர்ல்டுக்கும் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ரியாலிட்டியோட கன்சர்ன் வந்து வரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபோக்கல் ஆஸ்பெக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ண வைக்கணும். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் இல்லைனா இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இல்லைனா இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அனலைஸ் பண்ணணும், எதனால அந்த ப்ராப்ளம் வந்துச்சு, நெக்ஸ்ட்டு எவால்யூவேட் பண்ணணும். ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. இன்ஃபரன்ஸ்னால் இந்த ரீசன்ஸ்னால ப்ராப்ளம் வந்துச்சு, அதனால் நம்ம இதுக்கு ஒரு இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ஃபரன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறது. ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் ஏது அப்படின்னு அனலைஸ் பண்ணணும், இதனால தான் வந்துச்சு அப்படின்னு எவால்யூவேட் பண்ணணும், இதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு இன்ஃபர் பண்ணணும். இதுதான் 2வது ஃபோக்கல் ஆஸ்பெக்ட். 3வது ஃபோக்கல் ஆஸ்பெக்ட் என்னன்னா, இஷ்யூவை புரிஞ்சுக்கணும், நம்ம பாசிட்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த 3மே தான் வந்து ஃபோக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து கோல்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். கோல்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். கோல்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கோல்ஸ் இருக்குது. இதுவுமே வந்து குவாலிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதான் ஃபர்ஸ்ட் கோல். நாட் அபவுட் த குவான்டிட்டி, குவாலிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸையும் கன்சர்வேஷனையும் பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸையும் கன்சர்வேஷனையும் பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். தேர்ட் ஒன் என்னென்னா, குட் அட்மாஸ்பியர் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தான் டெசிஷன் எடுக்கணும். அந்த டெசிஷன் எடுத்ததுபடி டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் வந்து வைக்கணும். குட் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணணும், டெசிஷன் மேக் பண்ணணும், ப்ரோக்ராம்ஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து கோல்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். 3 மேஜர் கோல்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இங்கே வந்து 5 மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து இருக்குது. அந்த 5 மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவேர்னஸ், ஆட்டிடியூட், நாலேஜ், ஸ்கில்ஸ், பார்ட்டிசிபேஷன். அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த என்விரான்மெண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத கன்சர்வேஷன் பற்றியும் எனர்ஜி ப்ரொடெக்ஷன், ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷன் பற்றியும் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். த்ரூ எனி மீன்ஸ் லைக் மீடியா, நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இதுதான் என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் மற்றவங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நமக்குள்ள நாமளே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஆர் பாசிட்டிவ் சேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அப்போதான் நம்ம வந்து அந்த என்விரான்மெண்ட்டை பற்றி அக்கறை எடுத்துப்போம், கன்சர்ன் எடுத்துப்போம். தேர்ட் ஒன் வந்து
நாலேஜ். இப்போது நமக்கு அந்த நாலேஜே இல்லை, என்விரான்மெண்ட் பற்றி ஒரு நாலேஜே இல்லை. நமக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங், ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அண்டு ஒரு ஆட்டோமொபைல் பற்றியே நம்ம தாட்ஸ் இருக்கும். என்விரான்மெண்ட் பற்றின நாலேஜ் இல்லாமே போயிடும். எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால அந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பற்றின நாலேஜ் வந்து எல்லாருக்குமே போகணும். நெக்ஸ்ட் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வெல்வர்ஸ் ஆயிருக்கணும். நம்ம இந்த தப்பை போர்வெல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் சப்ளை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை டெவலப் பண்ணலாம், ஸோ பிளான்டேஷன், ட்ரீ பிளான்டேஷன், அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். 5th ஒன் வந்து பார்ட்டிசிபேஷன். இருக்கிறதுலே முக்கியமான ஆப்ஜெக்டிவ் வந்து பார்ட்டிசிபேஷன் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் பிஸியாக இருக்காங்க, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அதெல்லாம் அவங்க வேலை அப்படின்னு இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தருமே என்விரான்மெண்ட் இஷ்யூஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதை என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த 5மே மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன்: அவேர்னஸ், ஆட்டிடியூட், நாலேஜ், ஸ்கில்ஸ், பார்ட்டிசிபேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து எய்ம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். ரெண்டு எய்ம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் தான் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட் பீப்புள். நிறைய பீப்புள் வந்து வேரியஸ் ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்லேருந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டீச்சராக இருக்கலாம், ஒரு ஐடி எம்ப்ளாயியாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். அவங்களுக்கு என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எந்த ஃபீல்ட்லேருந்து வந்தாலும் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் கரண்ட் ரிசர்ச் அண்ட் மாடர்ன் எஜுகேஷன் அவங்க வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம நாலேஜையும் ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ணி சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷனை வந்து கிரியேட் பண்ணணும். இதுதான் வந்து 2 மெயின் எய்ம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். ஃபோக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். 3 எவ்வளோ ஃபோக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம்? 3. கோல்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் 3 பார்த்தோம். ஆப்ஜெக்டிவ்ஸ் 5 ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா எய்ம்ஸில் வந்து 2 எய்ம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பார்த்துடலாம். இந்த ஸ்கோப்புமே ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஷின் தான். ஸோ இந்த ஸ்கோப்பை வந்து ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஷார்ட்டாக பார்க்குறது தான் ஷார்ட்டு, ஆனால் அதில் எழுதுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததை வச்சு இந்த ஸ்கோப் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் எழுதலாம். எப்படின்னு நான் சொல்லித்தரேன் வாங்க. ஸ்கோப் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வென் டயக்ராம் தான் போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், இதில் 3 மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட், செகண்ட் ஆஸ்பெக்ட் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட், தேர்ட் ஒன் சோஷியோ கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட். பயாலஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்ஸ், ட்ரீஸ், அனிமல்ஸ், அதோட ஹேபிட்டட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹியூமன் பீயிங், அனிமல், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், பிளான்ட்ஸ், இது எல்லாமே வந்து பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு கீழே ஏர், வாட்டர், லேண்ட், கிளைமேட், இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு கீழே வரும். இதே ஹியூமன் மேட் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு கீழே ரோட்ஸ், பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், ஹவுசஸ், இது எல்லாமே வரும். இதுவும் ஒரு சரௌண்டிங் தானே. ஸோ இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து சோஷியோ கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே மேன்மேட் ஆஸ்பெக்ட்ஸ் தான். அதாவது மேன்மேட் ரிலீஜியன், கேஸ்ட், கம்யூனிட்டி, அவங்க கிரியேட் பண்ண பிளேசஸ், குரூப்ஸு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சட்டங்கள், லாஸு, பாலிடிக்ஸ், இது எல்லாமே வந்து சோஷியோ கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் கீழே வரும். ஓகே, இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸுமே எதை வலியுறுத்துது அப்படின்னா, எதை வந்து பர்சியூ பண்ணுது அப்படின்னா, சஸ்டைனபிலிட்டியை தான் பர்சியூ பண்ணுது. சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது தற்சார்பு வாழ்க்கை. இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறத நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் சஸ்டைனபிலிட்டி. இனி பின்னாடி இவ்வளோ வேணும்னு சேர்த்து வச்சுக்காம தற்சார்பு வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படிங்கிறதா இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸுமே. என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் இருக்க இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸுமே சஸ்டைனபிலிட்டியை வலியுறுத்துது. இந்த ஸ்கோப் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் 4 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நான் சொன்ன ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, சஸ்டைனபிலிட்டி தான் இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸும் வலியுறுத்துது. இதில் 4 மேஜர் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குன்னு எழுதுங்க. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அவேர்னஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவேர்னஸ் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணாதான் நமக்கு ஃப்யூச்சர் வந்து இருக்கும். அப்போ தான் க்ரீனரியாக நம்மளால் இருக்க முடியும், நமக்கு அப்போ தான் ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன், அக்கறை தான் வந்து அவேர்னஸ் என்னென்ன மோட்ஸ் மூலியமாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், டிவி ஆட்ஸ், சீரியல்ஸ் அண்ட் எது மூலியமாக வேணாலும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் ஒன் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ். ரியல் லைஃப் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்ம ரியல் லைஃப்பில் இம்ப்ளிகேட் பண்ண முடியும். ரியல் லைஃப்பில் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரும், ரெயின்ஃபால் இல்லாமல் போயிடும், வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரும் அப்படின்னு தெரிஞ்சாதான் வந்து நம்ம வாட்டரை ப்ரிசர்வ் பண்ணணும், டேப் வாட்டர் கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனுக்குள்ளே வருவோம். டீஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருப்போம். டீஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணுனா ரெயின்ஃபால் இல்லாமல் போகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அப்போ பிளான்ஸோட அருமையை பற்றி தெரியும். அவேர்னஸ் இருந்தால் தான் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸை நம்ம வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கன்சர்வேஷன். நமக்கு தேவைப்படுற மினரல்ஸ் ஓர்ஸை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே பாதுகாத்து வச்சிடணும். நெக்ஸ்ட்டு சஸ்டைனபிலிட்டி. நமக்கு தேவைப்படுற பொருளை மட்டும் எடுத்துட்டு, எக்ஸாம்பிள் டெரஸ் கார்டனிங், மாடி தோட்டம் வச்சா நமக்கு பிளான்ட்ஸ், நமக்கு தேவைப்படுற பிளான்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மளே எடுத்து தற்சார்பு வாழ்க்கைக்கு போகணும். இந்த சஸ்டைனபிலிட்டிக்கு கீழே 5 மெயின் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்டைனபிலிட்டி ஃபேக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. PHY டெமோக்ரஃபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பர்த் ரேட், டெத் ரேட், மைக்ரேஷன், இதெல்லாம் பற்றின மெஷர்மெண்ட், ஒரு பாப்புலேஷன் பற்றின ஒரு ஸ்டடி தான் வந்து டெமோக்ரஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் சஸ்டைனபிலிட்டி பண்ண நமக்கு தெரியும். ஓகே, டிட்டர்மைன்ஸ் பாப்புலேஷன் சேஞ்ச்லேயுமே வந்து அது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் தான். பர்த், டெத்து, மைக்ரேஷன் இது எல்லாமே பொறுத்து தான் வந்து பாப்புலேஷன் சேஞ்சுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்சிக்வன்சஸ் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோ ஆக ஆக நமக்கு நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ், மினரல்ஸ் எல்லாமே டிமாண்ட் ஆகும். அப்போ அதோட தேவை வந்து அதிகமாகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அது கண்ட்ரோலில் இருந்தால் தான் வந்து பாப்புலேஷன் க்ரோத் வந்து இருக்காது. அப்போது கனிம வளங்களையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்காக எல்லாமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஸோ இட் ஹாவ் டு பி இன் அ கிராஜுவல் க்ரோத். நெக்ஸ்ட் வந்து பிளானிங் ஃபார் ஃபியூச்சர். ஸோ இப்போ மட்டும் தேவைப்படுறத வச்சுக்கிட்டு ஃபியூச்சரை கன்சர்ன் பண்ணி நமக்கு தேவைப்படுற பொருள்களை கம்மியாக செலவு பண்ணணும். இதுதான் வந்து பிளானிங் ஃபார் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இதில் வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. 12 பாயிண்ட்ஸையும் எழுதி நீங்கள் நல்லா எலாபரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஒரு 10 மார்க் எழுத முடியும். இல்லை ஒரு 5 மார்க்கில் எழுதணும் அப்படின்னா ஒரு 5 to 8 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எலாபரேட் பண்ணி எழுதினாலே போதுமானது. நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். என்விரான்மெண்ட்னா என்னன்னு சொல்லிடுங்க, என்விரான்மெண்டல் எஜுகேஷன் என்னன்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் எழுத ஆரம்பிங்க. இப்போ இந்த 12 பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். அதுக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 லைன்ஸ் வித் எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதினாலே போதுமானது. ஃபார் எர்த் ப்ரொடெக்ஷன். சொன்ன மாதிரி எர்த் அப்படிங்கிறது ஒரு காட்ஸ் கிஃப்ட்டு. நம்ம எர்த் மட்டும்தான் லிவிங் பீங்ஸ் இருக்க முடியும், மற்ற எந்த பிளான்ட்ஸ்லையுமே லிவிங் பீங்ஸ் இல்லை. அப்போது வந்து நம்ம அந்த எர்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். கண்ட்ரோல் ஆன் பாப்புலேஷன். முன்னாடியே சொன்ன மாதிரி பாப்புலேஷன் அதிகமானால் நம்மளுக்கு எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸஸ் டிமாண்ட் ஏற்படும். அப்போது பாப்புலேஷனை வந்து ஒரு கிராஜுவல் க்ரோத்தாக மட்டும்தான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நாலேஜ் அபவுட் யூசஸ் ஆஃப் ட்ரீஸ். டீஃபாரஸ்டேஷன் நடந்தால் ரெயின்ஃபால் இருக்காது, பியூர் ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ராட், வறட்சி ஏற்படும் அப்படிங்கிற நாலேஜ் இருந்தால் தான் நம்ம ட்ரீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நெகட்டிவ் ஆட்டிடியூட் இல்லாமல், ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அந்த என்விரான்மெண்ட் மேலே ஒரு கன்சர்ன் வேணும். அதுக்கு நம்ம பாசிட்டிவ் வேல சேஞ்ச் ஆகி என்விரான்மெண்ட் பற்றி கன்சர்ன் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போவே எனக்கு எல்லா கோல்டும் வேணும் அப்படின்னு நம்ம எடுத்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு சொல்கிறேன், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அது இல்லாமல் போயிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்னொன்று வந்து ஒரே பர்சன் கிட்ட அந்த எல்லா திங்ஸுமே போயிடும். இன்னொன்று வந்து இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த திங் வந்து கிடைக்காமே போயிடும். அதனால கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நீட் ஃபார் பேலன்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட். இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மேஜராக நடக்கக்கூடிய ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் அப்படின்னா ரிவர்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் சப்ளை இருக்கக்கூடிய ஏரியாஸில் எல்லாமே வந்து இந்த இண்டஸ்ட்ரி வர டை வேஸ்ட் ஆகட்டும், ஒரு டிட்டர்ஜென்ட் வேஸ்ட் ஆகட்டும், நுரையா அந்த மாதிரி நிறைய கழிவுகளை வந்து வாட்டரில் தான் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எது அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி மெயினாக. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியும் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை கண்டாமினேட் பண்ணாத வகையில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அவேர்னஸ் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். எப்படின்னா பீப்புளுக்கு வந்து டேப் வாட்டரோட நீடு, நெக்ஸ்ட் ஒன் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்ட்டிசிபேஷன் இன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ். நமக்கு என்னன்னு இல்லாமல் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் சாம்பிளிங் வந்து நடுற ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, நம்மளும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். அந்த ஒரு வெல்ஃபேர்னஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இம்பார்ட் நாலேஜ் அபவுட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். ஸோ வேரியஸ் ஃபீல்ட் பீப்புளுக்கும் வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பற்றின நாலேஜ் வந்து இம்பார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட். இப்போ வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸு. நெக்ஸ்ட் ஒன் வந்து
100% ஈல்டு கொடுக்குற மாதிரி ப்ராடக்ட்டு, 0% வேஸ்ட் இருக்க மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நம்ம ரிசர்ச் மூலியமாக டெவலப் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லா கெமிஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து அதுக்கு தான் ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பொல்யூஷன் அவேர்னஸ். ஸோ லேண்ட்ஃபில்ஸ், பிளாஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாஸ்டிக் யூசேஜ், அது மூலிமா ஃபில் ஆகுது. இந்த பொல்யூஷன் அவேர்னஸ் வந்து பீப்புளுக்கு இருக்கணும். நம்ம வந்து நிறைய ஸ்மோக் யூஸ் பண்ணுறதுனால ஏர் வந்து கண்டாமினேட் ஆகுது, அது என்ன பொல்யூஷன் ஏற்படுது அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கணும். அடுத்து டு பில்ட் சஸ்டைனபிலிட்டி, தற்சார்பு வாழ்க்கை, டெரஸ் கார்டனிங் மாதிரி நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே வந்து உற்பத்தி செஞ்சுக்கிறதாகட்டும். சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது மினிமலிசம் தான் குறிக்கும். நம்ம தேவையில்லாத பொருளை நம்ம வச்சுக்க கூடாது. மற்றவங்களுக்கு தேவைப்படுறத மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நமக்கு தேவைப்படுறத நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சஸ்டைனபிலிட்டி. ஸோ ஹியர்பை நம்ம என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய யூனிட் 1 கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்ஸில் ஃபர்தர் யூனிட்ஸ் அண்ட் ஃபர்தர் சப்ஜெக்ட்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ. பை. சைனிங் ஆஃப் வர்ஷா மிஸ்.